அக்டோபர் 27ஆம் தேதியன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடக்கவுள்ள நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் விரதத்தை தொடங்கியிருக்கிறார். எதற்காக இந்த விரதம்? மாநாட்டில் என்ன சிக்கல்? விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலை என்ற இடத்தில் விஜயின் மாநாடு நடைபெற உள்ளது. விழுப்புரம் விக்கிரவாண்டி வி சாலை விஜய் வெற்றிக் கழகம் என வி சென்டிமெண்ட் இருப்பதாக புலம்பப்பட்டாலும் இதில் விதி, விதிமுறை, விடுமுறை போன்ற சில விக்களையும் சேர்த்தாக வேண்டியிருக்கிறது. காரணம், விஜய் அறிவிப்பின்படி அக்டோபர் 27ஆம் தேதியன்று மாநாடு நடைபெற உள்ளது. ஆனால் அதிலிருந்து 4 நாட்கள் கழித்து, அதாவது அக்டோபர் 31ஆம் தேதியன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் தீபாவளி பண்டிகைக்காக 1 மாதத்திற்கு முன்பிருந்தே புதிய துணிகள் எடுத்து பண்டிகையை கொண்டாட தயாராவார்கள். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட நகரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அக்டோபர் 26ஆம் தேதி சனிக்கிழமை முதல் பேருந்து, சொகுசு கார்களில் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள். ஏற்கனவே பண்டிகை காலங்களில் மதுரவாயல், தாம்பரம், பெருங்களத்தூர் தொடங்கி விழுப்புரம், திருச்சி ஆகிய பகுதிகள் போக்குவரத்து நெரிசலில் தத்தளிக்கும். இதில் கட்சி மாநாட்டுக்காக தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் இருந்தும் தொண்டர்கள் அணி அணியாக திரண்டு வந்தால் விழுப்புரம் மாவட்டமே அல்லோல கல்லோலப்படும். ஆகவே விஜய் நடத்தவுள்ள மாநாடு பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இதனால் தமிழக அரசு போக்குவரத்து துறை சார்பில் எதிர்ப்புகள் கிளம்பலாம் என்றும், ஆகவே மாநாடு மீண்டும் தள்ளி போகலாம் என்றும் கூறப்படுகிறது. இது தவிர மாநாடு நடைபெற உள்ளதால் ஒரு சாமானிய தொண்டன் தீபாவளி பண்டிகையை காட்டிலும் தனது தளபதியின் மாநாட்டில் பங்கேற்பதற்காகவும் கட்சி சார்பில் அதிரி புதிரி ஏற்பாடுகளை செய்வதிலும் ஆர்வம் கொள்வதுண்டு. ஆகவே தங்கள் பொருளாதாரத்தோடு விளையாடும் விதமாக மாநாடு அமையுமோ என விஜய் தொண்டர்களின் குடும்பத்தினர் கலங்கி போய் உள்ளனர். விஜயின் மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன என்பதையும் தாண்டி மாநாடு நடக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கும் நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விரதத்தை தொடங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவின் போதும் விரதம் இருந்தார். அதே போல மீண்டும் தற்போது புசி ஆனந்த் 1 மாதம் விரதம் இருக்க உள்ளாரா?